அவரையும் நாங்கள் இப்பொழுது அன்புடன் அரவணைப்போம். பாஸ்டர் ஞானப்பிரகாசம், வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord, sister. God will bless you. Amen. God bless you too. நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்பதற்கு. 210 நாடுகளும் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். God bless you. நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தோடு இன்டர்நெட்டில் உங்களை இணைந்து கொள்ள செய்த தேவனுக்கு கோடியான ஓடி நன்றி தோற்ற பலியை உமது வார்த்தையில் கொடுக்கிறோம். சுவாமி, இயற்கையும் செயற்கையும் எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவை கொடுத்தாலும் கூட ஆவியானவர் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதுனாலே சுவாமி, இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சத்தோடு கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் எங்களுடைய பலவீனத்திலே தோஸ்திரம் 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 என்று சொல்லுகிறேன். மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா என்னை கூப்பிட்டு லைன்ல இருங்க, இன்றைக்கு எங்களோட சேர்ந்து செய்தியை கொடுக்க என்று சொன்ன சத்தம் எத்தனையோ 1000 மைல்களுக்கு இருந்து தூர நான் இந்த மூலையில இருந்தாலும் கூட அதை கேட்க தேவனுடைய சத்தம் ஒலித்ததற்காக அந்த முதிர்ந்த வயதிலும் கூட ஐயாவை பசுமையாய் இருக்க பலப்படுத்தியதற்காக தோற்றுறோம். அதுவனமாக இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பாவியோடு பேசிய ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே பாடல்கள் ஊடாக ஜெபங்கள் ஊடாக ஐயா வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த சகோதரியையும் கூட சாமி ஆரம் முதல் முடியும் வரை ஆண்டவர் உமது கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி எங்களால் ஒன்றும், உங்களுடைய ஆவி இல்லாதபடி எங்களால் ஒன்றும், அக்கினி எங்கள் மேல் எரியாதபடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்வதோடு இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை தைரியத்தோடு பலத்தோடு மற்றவர்களுக்கு பயம் இல்லாதபடி இவ்வளவு நாள் நடத்தி கொண்டு வருகின்ற சகோதரர்களுக்கு ஐயாவை அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவர்களோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே நீரே செயல்படுத்த வேண்டும் என்று இந்த விடையில கெஞ்சி நிற்கிறோம். இயற்கை செயற்கையும் அவர் கையீடு செய்கின்ற ஒரு காரியத்தை தடைபடாதபடி அறம் முதல் முடியும் வரை சுவாமி அவருக்கு பரத்தின் ஞானத்தை, பரத்தின் அறிவை, பரத்தின் யோசிதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக தோத்திரம் ஐயா. அகில உலகம் பூராவும் ஆண்டவரே எங்களுடைய செய்திகள் சொன்ன பிறகுதான் ஆண்டவரே உமது 2வது வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய சுவாமி எங்களுக்கு பலன் இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் கூட அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற தலையங்கத்திலே பேசுவதற்காக நான் தயாராகிறேன். ஊற்றுமையா உந்தன் ஆவியை என்று கெஞ்சி நிற்கிறேன். எப்பொழுதும் அக்கினி, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது என்று லேவியராகவும் புத்தகம் 6வது அதிகாரத்திலும் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவ்விதமாக வசனம் அமைந்திருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரத்தை குறிப்பிட்டு பல சட்டத்திட்டங்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அதிலே முக்கியமான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில அக்கினி எப்பொழுதும் இடைவிடாதபடி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். பரலோகத்திலே கெருபீன்களும் சராபீன்களும் துதிக்கும் தொனி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி, நோ ரெஸ்ட், ஓய்வின்றி துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேதத்திலே அப்படி வாசிக்கின்றோம். அதாவது விசேஷம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவனமாக வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எப்பொழுதும் சுத்தமாக இருங்கள், இடைவிடாதபடி ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்யுங்கள்,
என்று 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே 15, 16, 17, 18 வசனங்களிலே கூறி இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5, 16 18 வரை கவனமாக கூறியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே ஏதோ ஒரு பண்டிகை அல்லது விழாவிலே மட்டும் அல்ல, ஓய்வு நாட்களில் மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அக்கினி பற்றி கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்திலும் கூட தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன என்பதை கூட நாங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 4:5 வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்குள் அக்கினியை வைத்திருக்கிறார். அந்த அக்கினியை போலவே அவர் வந்தார். அந்த அக்கினி நம் உள்ளமாகிய பலிபீடத்தில், அதாவது அவருடைய எங்களுடைய சென்ஸ் உள்ளமாகிய பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய ஆசரிப்பு கூடாரம், நாமே அவருடைய ஆலயம், தேவனுடைய ஜெப வீடு, தேவனுடைய வாசஸ்தலம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் வேதாகமத்தையும் வாமாலை கீர்த்தனை பாட்டு புத்தகத்தையும் கையில எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போய் வந்தாலும் போதும் என்று எண்ணுகிறார்கள். மற்ற 6 நாட்களும் உலகத்தாரை போல வாழ்கிறார்கள். அக்கினியை காணோம், மனதை காணோம். சிலர் குடும்பத்தோடு சுற்றுலா போகும் பொழுது கூட ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடுவார்கள். திரும்ப தேவனோடு உறவை புதுப்பிக்க அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லுகின்றேன். கிட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்குள் வைத்த அக்கினி, ஜெப ஆவி, துதியின் அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவை எப்பொழுதும் அழகு மூட்டி எழுப்புங்கள். எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். ஆசரிப்பு பிரமாணம் வருகின்ற வரையிலும் பல பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய பலிபீடம் கட்டி தேவனை தரிசித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். தகன பலியான ஆடுகளை பலியிட்டார்கள் என்றும், அப்பொழுது மாத்திரமே அக்கினி பலிபீடத்திலே பற்றி எரிந்தது. ஆனால் தேவ மனுஷர் மத்தியிலே தங்கி ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுத்தார் என்று லேவியராகமம் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம் என்று சொன்னேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அது கல்வாரி மேட்டிலே, கொல்கத்தா மலையின் மேலே உள்ள கல்வாரி சிலுவை ஆகும். அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார் என்றும், தலையிலே முள்மொழியும் கால்களிலே ஆணைகளை ஏற்றி தன் கடைசி தொட்டு இரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்தார் என்றும், நம்முடைய பாவ நிவாரண பலி அவராகவே இருந்தார். இயேசு தம்மை சிலுவையிலே பலிபீடத்திலே சமர்ப்பித்த 50வது நாள் பரலோக பரிசுத்த அக்கினி பூமியின் மேலே இறங்கிய ஆரம்பித்து விட்டது. அக்கினிமயமான ஆவுகள் அங்கே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேர் மேலும் அமர்ந்தது. அந்த அக்கினியை அவிட்டு போடக்கூடாது, தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாதீர்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொன்னார் என்பதை நாங்கள் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலும் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும் உங்கள் உள்ளமாகிய பலிபீடத்தில், அதாவது உங்களுடைய இருதயத்திலே.
அக்கினி உங்களுக்குள் வருகின்ற அசுத்த எண்ணங்கள், சிந்தனைகள் ஆகியவற்றை சுட்டெரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவைகளை நீக்கி சிட்டப்பாட்டு சுத்தரிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது அபிஷேகத்தின் அக்கினி, அன்பின் அக்கினி, நேச வைராக்கியத்தின் அக்கினி, சுத்தரிப்பின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஆகவே இதயத்தை பலிபீடமாக்கி நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நொறுங்குண்ட பலியாகவும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே அக்கினி கொழுந்து விட்டு எரியும் என்று உங்களுக்கு இன்றைய காலையில சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனங்களை வாசியுங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது. சொல்வது யாவருக்கும் எளிய அறியவும் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது நாங்கள் வாசிக்கின்ற வசனங்கள் படி நாங்கள் நடக்க எங்கள் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான் இதை சொல்லுகிறேன். வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனங்களை வாசிப்பது நம் மேல் விழுந்த ஒரு கடமை. அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது ஒருபொழுதும் நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணவே கூடாது என்பதை நாங்கள் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய வசனம் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போதே அக்கினி நமக்குள் மூழ்கின்றது. பேதுரு வசனத்தை பிரசங்கித்தார். அதில் ஆவி இருந்தது, ஜீவன் இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த தாகமுள்ள விறகுகளாக ஜனங்கள் இருந்தது போல அவர்களிலே அக்கினி மூண்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 44வது வசனத்துல வாசிக்கின்றோம். இருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பி கொண்டிருந்த ஒரு மந்திரி பிரயாணத்திலும் கூட எதையா தீர்க்கதரிசனுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டு இருந்தான் என்று அப்போஸ்தலர்கள் 8:28 வாசிக்கின்றோம். ஆவியானவர் நீ போய் அந்த அரசுடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்ன காரியம். சேர்ந்த பொழுது வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார். வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர் 8:35 வாசிக்கின்றோம். இந்த மாதிரியான ரட்சிப்பு மட்டுமல்ல, எத்தியோப்பியாவில் எழுப்புதல் தீ பரவுவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருவரும் கருக்குள்ள பட்டயமுமாக இருந்தது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கின்ற வண்ணமாக. அதே நேரத்துல அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அதை பற்றி எரிகின்ற அக்கினி போல என் இருதயத்தில் இருந்து அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பெருக்க கூடாமல் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார் எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே. அநேகர் வேதத்தை வாசிப்பது இல்லை, அபியாசப்படுத்துவது இல்லை, ஏனோ தானோ என்று எண்ணுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அனல் இல்லை, அக்கினி இல்லை. அலங்கார பொருளாக இருக்க தேவன் வேத புத்தகத்தை நமக்கு அருளை செய்ய இல்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய எலும்புகளிலும் அக்கினியாக இருக்க வேண்டும். எரேமியாவுக்கு அப்படித்தான் இருந்தது. எலிசாவுக்கு இந்த காரியம் இருந்தபடினாலே மறித்த ஒரு மனிதனும் கூட புதைத்து கொண்டு வந்த பொழுது எலிசாவின் எலும்புகள் பட்டு அவனுடைய உயிர் திரும்ப வந்து அவன் எழுந்திரித்தான் என்று 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 13
21 வாசிக்கின்றோம். அப்போஸ்தலன் பவுல் உத்தம குமாரன் என்கின்ற தீமோத்தியை பற்றி சாட்சி கொடுக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் உள்ள இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்பதை நாங்கள் 2 தீமோத்தி 3:15 வாசிக்கின்றோம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கின்றது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கிறது என்பதையும் 2 தீமோத்தி 3வது அதிகாரத்திலே 16-17 வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் தாவீது வேதாகமத்தை மிகவும் நேசித்தார். 1ஆம் சங்கீதம் இரவு பகலும் தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி வைத்திருக்கிறார். தேவ வசனங்கள் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதையும் சங்கீதம் 119-105 வாசிக்கின்றோம். வெளிச்சம் கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அக்கினி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். என் வாயை அக்கினியை போலவும் கண்மலையை நுறுகுண்ட சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:29 ஆராய்ந்து பாருங்கள். 2வதாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டுமே ஆனால் தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு. ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய மகத்துவங்களை அறிய முடியும், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுடைய நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வசனங்களே, தேவ வாக்கியங்களே என்று யோவான் 5:39 வேதம் சொல்லுகிறது. எனவே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவ வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவரது வல்லமையையும் குணாதிசயங்களையும் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வேத வசனமும் கர்த்தருடைய குறித்தே சாட்சியாக இருக்கிறது, ஆழமான சத்தியமாக இருக்கிறது, நித்திய பாதைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவனும் எங்களுக்குள் உண்டாகின்றது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு குழுவினர் குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. வேற யார் உள்ளவர்கள் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குண சான்றிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 17வது அதிகாரத்திலே 11வது வசனம். வேத புத்தகத்தை கதை புத்தகமாக படிப்பது போல படிக்க கூடாது, ஆராய்ச்சி புத்தகத்தை போல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆழமான முத்துக்களை நாம் சேகரிக்க முடியும். நம் உள்ளத்திலே அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கவனியுங்கள், எம்மாவூருக்கு போன இந்த சீசர்களுக்கு கர்த்தர் வேத வசனத்தை விவரித்து காட்டிய பொழுது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்ததென்று லூக்கா 24வது அதிகாரத்திலே 37-32வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை எப்பொழுதும் ஆராய்ந்து பாருங்கள். 3வது தியானித்து பாருங்கள். தியானம் என்பது வாசித்தவை திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி that you should memorize that and bring it to your knowledge. அமர்ந்து எண்ணி பார்ப்பது ஆகும். ஒரு பசுமாடு புல்லை மேய்ந்த பின்பு
தனியாக ஒரு இடத்துல சென்று அமர்ந்து படுத்துக் கொள்ளும். சாப்பிட்ட பிள்ளை அசை போடுகிறது. அதுபோலவே வாசித்த தேவ பகுதியை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். சாப்பிட்ட பிள்ளை அசை போடுகிறது, அதாவது இறை மீட்பு. அதாவது வசனம் முதல்ல கிடைக்க நேரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பிறகு அதை தியானிக்கிறோம். இறை மீட்பு பிறகுதான் ஜீரண குடல் உள்ள போகுது. தாவீது ராஜா இருக்கின்ற போதிலும் கூட பல அலுவல்கள், பல அவசர கடமைகள், பல யுத்தங்கள் இருந்த போதிலும் கூட வேதத்தை தியானிப்பதில் அவர் தவறவில்லை. உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கின்றேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சங்கீதம் 119 147 148 வசனத்திலே கூறியிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே அனல் மூல வேண்டுமே ஆனால் ஆத்மாவிலே தொடர்ந்து அக்கினி பற்றி எரிய வேண்டும் அல்லவா? அந்த ரகசியத்தை வேதத்திலே தியானித்து வாசிப்பதிலேயே இருக்கின்றது. தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவின் விண்ணப்பங்கள் செய்தேன். என்னுடைய நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 39 3வது வசனத்தில் உங்களுடைய இதயத்தில் வேத வசனத்தை நிரப்பி வையுங்கள், அவ்வப்பொழுது அவைகள் ஞாபகப்படுத்துங்கள், தியானியுங்கள், நிரம்பி வழிகின்ற உங்கள் பாத்திரத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆகிய என்னை உங்களை கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க அந்த எண்ணெய் உங்களுக்கு உதவி செய்யும். யோசுவா வெற்றியினுடைய ரகசியம் என்ன? கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரனாக கானானில் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் வென்றான். ரகசியம் என்ன? அவருடைய வார்த்தைகளில் நான் தியானித்ததுதான். நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படியாக அதை விட்டு வலது இடது புறமாக விலகி விடாதே. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா? இதில் எழுதியிருக்கிறவைகளுக்கெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் 7:8 வாசிக்கின்றோம். 4வதாக வசனங்களை உட்கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு, தியானிப்பது வேறு, மட்டுமல்ல அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது வேறு. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வேத வசனங்களை 2ஆக கலந்திருக்கின்றன. அவருடைய சரீரத்தோடும் ஆத்மாவோடும் ஒன்றாக இணைந்து இருந்தன. D.L. மோடி என்கின்ற ஒரு பக்தனை குறித்து வரலாறு ஆசிரியர்கள் எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார்கள். அவர்கள் 220 யாரு? D.L. மோடி 220 பவுண்டு எடை உள்ளவராக அவருடைய உடம்பு இருந்த போதிலும் கூட சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேத வசனம் நினைத்திருந்தார். வசனத்தின்படி வாழ்வை அமைத்துக் கொண்டார். ஆகையால் அவர் ஆவிக்குரிய மகா ஒரு பலன் பொருந்தியவராக இருந்தார். பிலிகிராமை குறித்து அவருடைய மகன் சாட்சி கொடுக்கும் பொழுது சொல்றாரு, என் தகப்பனார் பிரசங்கத்திலே ஒரு வாழ்க்கையும் வீட்டிலே ஒரு வாழ்க்கையும் வாழ மாட்டார். 2 வாழ்க்கையை நடந்து வருவதில்லை. அவர் வசனத்திலே என்ன பிரசங்கிக்கிறாரோ அப்படியே வாழ்ந்து காண்பித்தார். காரணம், அவர் வசனத்தை ஏராளமாக உட்கொண்டிருந்தபடியினால் என்று அவர் சாட்சி கொடுத்தார். வேத வசனங்களை உட்கொள்ள வேண்டியது அவசியம்தான். குழந்தைகள் பாலை உண்டு பலப்படுத்துகிறதை போல, வளர்ந்தவர்கள் திடமுள்ள ஆகாரத்தை உண்டு பலன் கொள்ளுவது போல நாம் வேத வசனங்களை உண்டு பலன் கொள்ளுவோமாக. வேத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தேனிலும் தேன் கூட்டிலே இருந்து ஒழுகின்ற தெளிதேனும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சங்கீதம் 19:10 வாசிக்கின்றோம். தேவனுடைய ஒரு குணாதிசயம், அது மக்களை தெளிவிக்க கூடியது. அதுபோலவே வேத வசனங்கள் ஆவிக்குரிய கண்களை
தெளிவாக பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் என்ன? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். எரேமியா 15:16 வசனத்தில் ஆலயத்தை வருகின்ற அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், ஒரு காதிலே கேட்கிறார்கள், மறுகாதிலே விட்டு விடுகிறார்கள். நாமும் வேதத்தை வாசிக்கின்றோம், ஆராய்ந்து பார்க்கின்றோம், தியானிக்கின்றோம், முன்னேறி செல்வோமாக. விசதமாக வேத வசனங்களை நம்முடைய ஆகாரமாக இருக்கட்டும், ஆத்மாவின் போஜனமாக இருக்கட்டும். வேத வசனங்களை உட்கொள்ளுங்கள், அது உங்களுக்குள்ளே அக்னியாக பற்றி எரிய வைக்கும். பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள் மன்னனாகிய தேவ தூதர்களின் உணவை புசித்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த விலனாக மாறினார்கள் என்றும், நம் தேவ வசனத்தை புசித்து உள்ளான மனுஷனிலே வல்லமையாக விலப்படுவோமாக. மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா இதிலும் பரலோக அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நித்திய வெளிச்சம் தரும் வார்த்தையின் மூலம் புத்துணர்வு தந்து எம்மை ஆசீர்வதியுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு இணைந்து வாழும் வாழ்க்கை, அதோடு கூட அவர்களுடைய வேத வசனங்களை கவனமாக வாசித்து அந்த வாழ்க்கையிலே அப்படியே நமக்கென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இன்பமான வழிகளை பின்பற்றும் பொழுது, கர்த்தர் பாக்கியத்தையும் நன்மையும் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்று யாக்கோப்பு எழுதிய நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யாக்கோப்பு 2:5 என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்புகிறேன். அன்பு ரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை கவனமாக வாசித்த நாட்களுக்காக, செயலுக்காக மிகுந்த வேதனையோடு உமது பாதத்தை பிடித்து மன்னிப்பு கேட்கின்றோம் சுவாமி. இன்று முதல் மேற்கொண்ட வசனத்தின்படி இரவும் பகலும் கருத்தாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மூலமாக பாக்கியம் பெற உங்களுடைய தெய்வீக அருளை நிறைவாக எங்களுக்கு தந்திரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று கேட்பதோடு, இந்த சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் வெளிச்சப்பூல் கொண்டு வர வேண்டும் என்றும், அவர்களும் இந்த நிச்சய வெளிச்சத்துக்குள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த வழியிலே ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் இருளில் இருந்து இழுத்து வாருங்கள். இந்த வசனங்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி ஜெபம் கேட்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக உங்களை சந்திக்கும் வரை, மறுபடியும் என் செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும் வரை, இந்த முதிர்ந்த வயதிலும் பசுமைய வாழ தேவன் கொடுத்த இந்த ஆவிக்காக கோடி நன்றி சோஸ்ரம் சொல்லி, அம்மா உங்களிடம் இருந்து, ஐயா உங்களிடம் இருந்து, உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஒரு பெரிய ஒரு கருவி. கர்த்தர் உங்களை அந்த மாதிரி உங்களை இன்னமும் அவர் அப்படி உபயோகிக்கிறபடியால் நீங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிற ஒரு பெரிய கருவி. அதனால எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய வார்த்தையின்படி நீங்கள் கொடுத்த வார்த்தையும் வசனங்களும் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அதை அதனால வரும் பலன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ.